ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட் கூட. ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த ரேங்க் இருக்குங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபைனலாக சொல்லிடுறேன், நாளைக்கு வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. 10 AM 10:30 AM ஸ்டார்ட் ஆகுது. ரேங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் தான் சொல்லியிருக்காங்க, தவிர கம்யூனிட்டி ரேங்க் சொல்லவே இல்லை. நீங்கள் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 200க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் 10:30 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு முன்கூட்டியே போயிடுங்க, 8 மணி கூட போயிடுங்க. 1லேருந்து 200க்குள்ளே உள்ளவங்களுக்கு நீங்கள் முன்னாடியே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 200க்குள்ளே சீட் ஃபில் ஆச்சுன்னா நீங்கள் 1 மணிக்கு சொல்லியிருக்கிற, அதாவது 201லேருந்து 350 இந்த ரேங்க் ஜென்ரல் ரேங்கில் உள்ளவங்க நீங்கள் போகலாம். ஆனால் 1லேருந்து 200 முடிஞ்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது. இன்னொன்று என்ன அதில் இம்பார்ட்டன்னா, இந்த 1லேருந்து 200க்குள்ளே நீங்கள் போகிறீங்க. இப்போ இதில் 201லேருந்து 350 போகிறீங்கன்னா உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் கிடைக்கும்லாம் கிடையாது. அது இவ்வளோ பேரை கூப்பிட்டு அதில் எவ்வளோ சீட் ஃபில் ஆகுதோ மிச்ச பேரை அனுப்பி தான் விட்டுருவாங்க, தவிர எல்லாருக்குமே சீட் கிடைக்கும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. 90 சீட்ஸ்னால் மொத்தமாக 90 சீட்ஸில் டாப் 100ஓ 50ஓ உள்ளவங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எடுத்துட்டாங்கன்னா அதனால தான் அவங்க இவ்வளோ ரேஞ்சில் உள்ளவங்களை கூப்பிட்ருக்காங்க, தவிர எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது கிடையாது. ஸோ 7.5 நல்லா பார்த்துங்க. ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 200க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் 10:30க்கு கூப்பிட்ருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியே போயிடுங்க. அது இல்லாமல் ரேங்க் 201லேருந்து 350க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் 1 மணிக்கு சொல்லியிருக்காங்க, நீங்களுமே முன்கூட்டியே போயிடுங்க. ஸோ எஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, எஸ்டியில் நீங்கள் ஜென்ரல் ரேங்க் 700க்குள்ளே இருந்தீங்கன்னா எஸ்டிக்கு நீங்கள் போயிடுங்க. ஸோ வென்யூ எங்கே இருக்குன்னா அண்ணா ஆர்ச்சில் இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் எக்மோரில் போய் ட்ரெயினில் இறங்கினா கூட அங்கேருந்து பக்கம் கூட தான். ஸோ பார்த்துட்டு என்ன சேஃபாக போயிட்டு வாங்க. சீட் கிடைக்கும் நம்பிக்கையில் வாங்க. டாக்குமெண்ட் நம்ம சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதாவது இதில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, தவிர ஆனால் நீங்கள் காலேஜில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா காலேஜில் கேட்டு பாருங்கள். சப்போஸ் காலேஜ் கொடுக்கலனா காலேஜில் இருக்குது, அதனால் எடுத்தோம்ல அதோட காப்பீஸ், அதாவது ஸ்கேன் காப்பியோ அதை நீங்கள் ஒரு ஜெராக்ஸை கூட கலர் கிளாஸ் போட்டு கூட எடுத்துருப்பாங்க. என்டர் கவுன்சிலிங் ப்ராசஸ் வில் நாட் அலோடு வித்தவுட் டீம், இது இல்லாமல் அலோட் பண்ண சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போங்க. இது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொன்னேன், இருந்தாலுமே திரும்ப சொல்லிடுறேன். 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், அப்புறம் 12th மார்க் ஷீட், 7 ரிசர்வேஷன், CO சர்டிஃபிகேட். இந்த 6th உள்ளதை பார்த்துக்கோங்க. 6th உள்ளது ஒன்றும் இல்லை, அந்த CO சர்டிஃபிகேட்டும் இது சேம் தான் கிட்டத்தட்ட. நீங்கள் 6th to 12th நீங்கள் தமிழ்நாட்டில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்னால இது CO சர்டிஃபிகேட்டே வந்துடும். ஸோ அது நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸ்கோர் கார்டு, நீட் அட்மிட் கார்டு எல்லாமே வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் நீங்கள் நீட்டுக்கு என்ன அப்ளை பண்ணீங்களோ அந்த வச்சுக்கோங்க. நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸ் மற்றோட வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமானது. நாளைக்கு எல்லாம் எடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர் எல்லாம் எதுக்கு கொடுத்தீங்க அந்த மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபீஸ். பார்த்தீங்கன்னா 500 நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸுங்கிற மாரி அங்கே பே பண்ணுற மாரி இருக்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும். ஃபார் ஆல் கேட்டகரி இன்க்ளூடிங் 7.5 கூட சொல்லியிருக்காங்க. ஸோ 500 மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் சில கேட்டகரிக்கு சில இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. அவங்க சொன்ன டைமுக்கு நீங்கள் முன்னாடியே போகிறீங்க. ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 9 AM சொன்னாங்க. 9 AM கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. 8 இல்லைனா 7:30 ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க போன இயரே. ஸோ 9 AM கரெக்டாக போயிடாதீங்க, அதுக்கு முன்னாடியே போயிருங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு சீட்டு நீங்கள் அந்த டைம் கூப்பிட்ற நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு உங்களுக்கு இல்லை, நெக்ஸ்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக ஆன்லைன் அதாவது அங்கே ஆஃப்லைனில் போய் அங்கே ஆன்லைன் ப்ராசஸ் நடக்கனால நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே போயிருங்க. இதில் சீரியல் நம்பர்னு சொல்லி இந்த 1லேருந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து 20 உள்ளவங்க மட்டும் போங்க, அதுக்கு மேலே உள்ளவங்க போக வேணாம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காது. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. கவுன்சிலிங் போயிட்டு எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சீட் கிடச்சிருச்சு. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன்.